இந்த சம்பவம் கர்நாடகாவில் இருக்க ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த உண்மையான நிகழ்வு. இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது நம்ம ஊர்ல நடந்த இந்த பிரியாணி அபிராமி கேஸ் தான் ஞாபகம் வருது. எஸ், தன்னோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை மறைக்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைகளே கொண்டுட்டு தன்னுடைய காதலனோட சேர்றதுக்காக பறந்து போனவங்க தான் அந்த பிரியாணி அபிராமி. கிட்டத்தட்ட அதே விஷயம் தான் இங்க நடந்திருக்கு. 33 வயதான சைத்ரா தன்னுடைய கணவன் கஜேந்திராவோட அமைதியா வாழ்ந்து வந்தாங்க. அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு கொடூரமான ரகசியம் இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். சைத்ரா அண்ட் கஜேந்திரா இந்த தம்பதிக்கு திருமணமாகி 11 வருஷம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. எல்லா குடும்பத்திலயும் இருக்கிற மாதிரி சண்டையும் சச்சரவும் இவங்க குடும்பத்திலயும் இருந்திருக்கு. சைத்ரா தன் கணவன், தன் குழந்தைகள், மாமனார் மாமியாரோட வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க மனசுல இருக்கிறதுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு நீத்துங்கிற ஒரு ஆண் நண்பன் கிடைச்சிருக்காரு. இது வெறும் நட்பா இல்லாம இது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராவே ஆயிடுச்சு. இத 2 வீட்டு தரப்புலயும் ஒன்னா உட்காந்து பேசி பெரியவங்க இது ஒன்றும் இல்ல, இனிமே என் பொண்ணு இந்த மாதிரி தவறுகள் செய்ய மாட்டா அப்படின்னு வாக்கு கொடுக்கவும் கஜேந்திராவும் வீட்டு பெரியவர்களுக்காகவும் சொசைட்டிக்காகவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சைத்ராவோட லைஃப்ல திரும்பவும் இன்னொரு பர்சன் வராரு. அந்த பர்சன் பேரு ஷிவ். ஷிவ் மேலேயும் காதல் பயப்படுறாங்க சைத்ரா. இந்த ஷிவோட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தருணத்துல சைத்ரா ஷிவ் கிட்ட நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்துடட்டுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஷிவ் என்ன சொல்லியிருக்காரு, நீ தனியா இருந்தா பரவாயில்ல, குழந்தை குட்டியோட இருக்க, என்னால உன் குழந்தை குட்டி உன் புருஷன் இவங்களெல்லாம் சமாளிக்க முடியாதுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போன சைத்ரா நம்ம இந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தடையா இருக்கிறது யாரு, நம்மளோட குழந்தைகளும் கணவரும் மாமியாரும் மாமனாரும் இவங்கெல்லாம் இல்லாம போயிட்டா இப்படி பயங்கர கிரிமினலா யோசிச்சுட்டு ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் வாங்கிட்டு அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி தன்னோட குடும்பத்துக்கு கலக்கி தர ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கணவன், மாமியார் மாமனார் சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டுலயும் கலக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தன்னுடைய பிள்ளைகள் குடிக்கிற பால்ல கூட அந்த தூக்க மாத்திரையை கலந்து சைத்ரா ரொம்ப அன்போட ஊட்டுறா. பிள்ளைகளும் அம்மாவை நம்பி குடிக்குதுங்க. கட்டத்துல சைத்ராவுடைய பையன் அவங்க அம்மா ஹேண்ட்பேக்ல நிறைய மருந்து இருக்கதை பாக்குறான். மருந்துகளை நேரா எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட காட்டுறான். இது என்ன மருந்துன்னு பாருங்க, இந்த மருந்து நிறைய அம்மா பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். இது பார்த்தா கஜேந்திராக்கு சந்தேகம் வருது. இதை என்ன மாத்திரைன்னு கூகுள் பண்ணி பாக்குறாரு. தூக்க மாத்திரைன்னு தெரிய வருது. கஜேந்திராக்கும் சமீப காலமா அதிகப்படியான தூக்கம் வரதும், அது இல்லாம எழுந்திருக்கும் பொழுது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றதும் அவருக்கு நினைவுக்கு வருது. அதனால உடனே அந்த பில்ஸ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாரு. ஹாஸ்பிட்டலில் சில டெஸ்ட்லாம் எடுத்த பிறகு இவரோட ரத்தத்தில் அதிகப்படியான அந்த மருந்து ஆதிக்கம் கலந்துருக்கிறது தெரிய வருது. இப்போ இவருக்கு ஒரு டவுட் என்னன்னா, இது நம்மளுக்கு மட்டும்தான் செய்கிறாளா இல்லைனா நம்ம குடும்பத்துக்கே செய்கிறாளான்னு சந்தேகத்தோட தன்னோட அப்பா அம்மா குழந்தைகளையும் செக்கப்புக்கு கொண்டு வராரு. அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்க பெட் ஸ்ட்ரீம்லையும் இந்த மருந்தோட தாக்கம் அதிகமாக இருக்கு. இது பார்த்து பயங்கர ஷாக்கான கஜேந்திரா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 2ஆம் தேதி கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாரு. ஜூன் 5ஆம் தேதி எல்லாத்தையும் விசாரிச்சு போலீஸ் பாத்தீங்கன்னா சைத்ராவை அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை செய்ய வைக்குமா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவள் மனைவி மட்டும் இல்ல, 2 குழந்தைக்கு தாயாவும் இருக்கா. என்னுடைய குழந்தைங்களை கொன்னுட்டு கூட ஒரு காதலனோட போய் சேரணும்னு எப்படி இவங்களுக்குலாம் தோணுதுன்னு தெரியல. ஒரு காதலுக்காக தன்னுடைய குழந்தைகளே கொலை செய்ய போற அளவுக்காக போற இந்த மனநிலைமையை நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எச்சரிக்கையா இருங்க மக்களே. அபிராமி கேஸுக்கும் இந்த சைத்ரா கேஸுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு தடுத்துட்டாங்க. இல்லைன்னா எத்தனை உயிர் போயிருக்கோன்னே சொல்ல முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jamima. Take care.